ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்கணும்னா 10ஆம் வகுப்பு முதலீடு பருவத் தேர்வு 2020 நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு முக்கியமானது. பிகாஸ் நீங்கள் உங்களுக்கு அசைன்மெண்ட் எழுத வேண்டியது வரும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா இப்போ யார் என்ன எக்ஸாம் எழுதலையோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆனால் இதுலேருந்து கூட நம்மளுக்கு எக்ஸாம் வர வாய்ப்பு இருக்குது. மறந்துடாமல் லைக் பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் லைக் நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்டு கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். சரிங்களா? டோட்டல் 50 மார்க்கு 1.5 மணி நேரம் எக்ஸாமினேஷன், 10 1 மினிட்ஸ். சரிங்களா? கணத்தாக்கு எதற்கு சமமானது? பொருளின் அளவிற்கு சமமான தலைகளாக மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட்ட வேண்டிய தொலைவு. டோட்டல் 3 4 5 6 7 9 10. சரிங்களா? 10 1 மினிட்ஸ். மேக்ஸிமம் புக் பேக் உள்ள 1 மினிட்ஸ் தான். சரிங்களா? உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எடுத்து உங்களுக்கு வீடியோவும் பிடிஎஃப்மாகவும் தர்றேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தமாக்கும் எவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்க வினா எண் 18க்கு கட்டாயம் விடையளிக்கணும். சரிங்களா? டோட்டல் 2 மார்க்கு 5 எழுதணும். நியூட்டன் 2ஆம் விதியை கூறுக. 12 பொறுத்துக. 13 வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகிறது? 14 அணுக்கட்டு எண் வரையறு. 15 துரு என்றால் என்ன? ஒரு உருவாவதின் சமன்பாட்டை தருக. 16 ஒரு ஆக்சிசோமின் படம் வரைந்து பாங்களை கூறி. 17 முயலின் பல் வாய்ப்பாட்டினை எழுதுக. அதுக்கடுத்து எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் இடையளிக்கவும். இதில் 25வது கட்டாய வினா. திட்ட வெப்ப அழுத்த நிலையில் STP 2.24 லிட்டர் SO2 இன் நிறையை கணக்கிடுக. சரிங்களா? 19 20 21 22 23 24 25 டோட்டல் 7ல் 4 எழுதினா போதுமானது. பட் 25 இஸ் கம்பல்சரி. யூ ஷுட் பி அட்டெண்ட் திஸ் 25 கொஸ்டின்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோமா 7 மார்க் கொஸ்டின். அனைத்து வினாக்களுக்கும் இடையில் இது அல்லது கேள்வி. சரிங்களா? 26ல் நிலைமத்தின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்கு. ராலே சிதறல் விதியை கூறுக. இது ரெண்டும் நம்ம எழுதலாம். அப்படி இல்லைன்னா நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகளை எழுது. வேறுபட்ட 2 மூலக்கூறுகளுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருக. இது 2 எழுத வேணும். சரிங்களா? அப்படி செகண்ட் பார்த்தோமா 27ல் ஃபஸ்ட்டு செகண்ட் உள்ள ஃபஸ்ட்டு செகண்ட் ஒரு விதையிலை தாவர வேர் மற்றும் 2 விதையிலை தாவர வேர் வேறுபடுத்து. காற்று சுவாசம் மற்றும் காற்றில்லா சுவாசம் வேறுபடுத்து. இது 2 எழுதலாம். அப்படி இல்லைன்னா உள்ள அட்டையின் காணப்படும் ஒட்டுண்ணி அமைப்புகளை எழுதுக. முயலின் டயாஸ்டீமா எவ்வாறு உருவாகிறது? இதை எழுதலாம். ஸோ சயின்ஸ், ஐ திங்க் சயின்ஸ் எக்ஸாம் ஈஸின்னு நினைக்கிறேன். ஈஸின்னு எழுதுங்க. சப்போஸ் நீங்கள் எழுதுனா தெர் இஸ் நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் forget that, then you will get ready for our next examination for final examination. ஓகேவா? நம்ம ஆனுவல் எக்ஸாமினேஷன் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். பட் சின்ன எக்ஸாமில் நல்லா எழுதினா தான் நம்ம பெரிய எக்ஸாம் நல்லா எழுத முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்சவங்க விட்டுட்டு நீ வர்றது எக்ஸாமுக்கு யோசிங்க. சரிங்களா? ஆனால் படிக்காமல் இருக்காதீங்க. கண்டினியூவாக படிச்சுட்டே இருங்க. ஓகே. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் TN ஸ்டடி கைடு.